அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற vlog நார்மலாக குக்கிங்ஸ் அண்ட் டெய்லி vlogs மாதிரி இருக்காது. சேரீ லவருக்காக நான் டெடிகேட் பண்ணுற வீடியோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்த பட்டு சேரியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு இல்லைனா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்க்கு சேரீ எடுக்கணும், இல்லைனா நான் அப்ராடில் இருக்கேன், எனக்கு இந்தியாவில் உள்ள சேரீ வித் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோடு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள ஃபேமஸான ஷாப்பில் இருந்து ஆன்லைன் மூலமாக ஒரு 2 சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணதுலேருந்து அது எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக வந்தும் சேர்ந்துருச்சு. இந்தியாவிலேருந்து துபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எந்த மாதிரி இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ண மாதிரியே இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ உடனே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக பட்டு சேரீ அப்படின்னாலே நம்ம ரொம்ப பயப்படுவோம், அது வெயிட்டாக இருக்கும், ரொம்ப மொடன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆர்டர் பண்ண 2மே பார்த்தீங்கன்னா செமி சில்க் சேரீ. 2 சேரீமே அவ்வளோ சாஃப்டாகவும் செம்ம லைட் வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம டே ஃபுல்லாக வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு அலுப்பே தெரியாது. பட்டு சேரீ அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது காஞ்சிபுரம் தான் இல்லையா? ஸோ காஞ்சிபுரம் லக்ஷயா சில்க்ஸில் இருந்து ஒரு 2 சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு சில சேரீஸ்லாம் நம்ம கடையில் போய் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னாலோ இல்லைன்னா ஆன்லைனில் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னாலோ ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷன் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு சிலர் அதை உடுத்திட்டு வரும்போது பரவாயில்லையே, இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கே, நம்மளும் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ரொம்ப நாளாக மைண்ட்லேயே வச்சுட்டு இருந்த கலர் காம்பினேஷன்லேயே எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ முதல்ல எடுத்திருந்த சேரீ இதுதான். இந்த சேரீயில் பாடி ஃபுல்லாகவே க்ரீன் கலர்லேயும் பல்லு அண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்லட் கலர், அதாவது பர்பிள் லேவண்டர் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த கலர்லேயும் வந்திருந்தது. ஸோ சேரீ பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ கிளாஸியாக இருந்தது. இது வந்துட்டு சாஃப்ட் சில்க் அப்படின்றனால நம்ம உடுத்துறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். மடிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் இந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட கல்யாண பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். ஸோ இந்த கலரில் ஏதாவது பட்டு பார்த்தேன் அப்படின்னாலே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மெயினாக இதோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடியில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு சில்வர் ஜெரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்டரில் அதுக்கப்புறம் பல்லுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ யூனிக்காக இருந்தது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. மெயினான விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரியாகவும் நேரில் வரும்போது ஒரு மாதிரியாகவும் இருக்கும். அதிலே நம்ம ரொம்ப கடுப்பாயிருவோம். பட் இது வந்து நான் எந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணணும் சேம் அதே மாதிரியே இருந்தது. அண்ட் இந்த சேரீயில் 2 சைடு வரக்கூடிய பார்டரில் ஒரு சைடு நல்ல ப்ராடாக பெருசாக இருக்கிற மாதிரி பார்டரும், இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்டரும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீக்கு. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சேரீ எந்த அளவுக்கு நம்ம பார்த்து எடுக்கிறோமோ அதோட ரொம்ப முக்கியம் ப்ளவுஸ் தான். சேரீக்கு ப்ளவுஸ் மட்டும் சரியாக நமக்கு அமையலை அப்படின்னா அந்த சேரீ கட்டுறதுக்கே நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும், அந்த சேலையே நமக்கு பிடிக்காத மாதிரி ஆயிரும். அந்த வகையில் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே நமக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை அப்ராடில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணி அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும், எந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லைனா ஏதாவது இமேஜஸ் அனுப்புனீங்க அப்படின்னா கூட சேம் அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நான் கூகுளில் ஒரு சில இமேஜஸ் எல்லாமே சர்ச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ நான் கேட்ட மாதிரியே கேட்ட டிசைன்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக எனக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த இதில் வந்துட்டு போட் நெக் பின்னாடி வர மாதிரியும் அதில் ஒரு சின்ன டிசைன், அதுக்கப்புறம் பார்டர் இருக்கும் இல்லையா கீழே, இடுப்புலாம் வந்துட்டு நல்ல இறக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி சேம் சூப்பராக வந்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அண்டு கை வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வர மாதிரி கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்துட்டு சேம் நான் கேட்ட மாதிரியே இருந்தது. ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கலர், பாடி ஃபுல்லாமே நல்ல மைல்டான ஒரு காப்பர் கலர் வர மாதிரி இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, ஷாண்டில் கலர் மாதிரின்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட பார்டர்ஸ் வந்துட்டு நல்ல ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருந்தது. இதோட கலர் காம்பினேஷனுமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அப்படின்றனால இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஒரு கிளாஸி லுக் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுத்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வியர் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணணுமா இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஓரத்துலலாம் வந்துட்டு நமக்கு முடிச்சு போட்டு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன கேட்குறோமோ அதே மாதிரியே நமக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சேரீக்குமே எனக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. இதுக்கு எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு செமி பஃப் வச்சு கேட்டிருந்தேன். அண்ட் பேக் சைட் வந்துட்டு போட் நெக் வர மாதிரியும் சின்னதாக ஒரு டிசைன் வச்சு கேட்டிருந்தேன். இதுவுமே வந்துட்டு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், அதை பார்த்து அவங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க.
அப்ராட்ல இருக்கிற நிறைய பேருக்கு sarees வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம இருக்கிற இடத்துல வந்து அந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு நீட்டாக இருக்காது. அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சாலும் ரேட்டு கண்ணா பின்னான்னு இருக்கும். ஸோ அதுக்கே நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம். ஸோ ஊரில் இருந்தே நம்மளால் ஈஸியாக sarees வாங்க முடியும் அப்படின்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ நம்ம எப்படி இங்கேருந்து நம்ம பார்த்து வாங்க முடியும் அப்படிங்கிற கவலையே நமக்கு வேணாம். இவங்ககிட்ட வெப்சைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. நீங்கள் வெப்சைட் மூலியமாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரேட் எல்லாமே அதிலே இருக்கும். அதிலே பல்லு டிசைன், பார்டர் டிசைன், பாடியில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி நீட்டாக பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்த்தா செட் ஆகாது, நான் வந்து நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தாராளமாக வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சேரீ வேணும், என்ன கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நான் எடுத்து ரெண்டுமே செமி சில்க் சேரீ அப்படின்றனால மடிப்பு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்தது. அண்ட் அப்படியே நீட்டாக அயன் பண்ண மாதிரி இருந்தது. இவங்ககிட்ட 1500 இருந்து ₹1,00,000 வரைக்கும் கூட பட்டு சேலை இருக்குது. உங்களுக்கு வெட்டிங் சேரீ எடுக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஏதாவது பார்ட்டி வேறு ஸ்பெஷல் டேஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை சர்ப்ரைஸாக அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா கூட தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பலாம். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரொம்ப கம்மி தான். எதனால அப்படின்னா இவங்களே நெசவு செய்கிறாங்க அப்படின்றனால. இவங்க கிட்ட இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் தான். இல்லை நீங்கள் அப்ராட்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சேரீ ரேட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். பட் ஷிப்பிங்க்கு மட்டும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. நான் எடுத்துருக்கிற 2 சேரீயுமே லைட்டாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். என்னால் வியர் பண்ணி காட்ட முடியாது. ஸோ சேரீ கெட்டின மாதிரியே லைட்டாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், உடுத்துனா இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ நான் எப்போவுமே எப்போ சேரீ எடுத்தாலும் இந்த மாதிரி வச்சு பார்த்துருவேன். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், ஓகே இந்த சேரீ நமக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வச்சு காட்டியிருக்கேன் இல்லையா, எனக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் பட்டு அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா. அதுலேயும் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் உள்ள பட்டு, அதுவும் காஞ்சிபுரம் பட்டு ஈஸியாக நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்னாலே தனி ஒரு ஹாப்பி தான். நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் ஈஸியாக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் அனுப்புனா போதும். இவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலே டெய்லரோட நம்பர் வந்துட்டு நமக்கு தந்துடுவாங்க. அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இமேஜ் மூலயமா நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னாலே போதும். மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணும், எந்த மாதிரியான பேட்டர்னில் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னாலுமே ரொம்ப சூப்பராக அந்த அக்கா அவ்வளோ கைண்டாக பேசினாங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டிச்சிங்கும் சும்மா ஏனோ தானலாம் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ நம்ம எது தைக்க கொடுத்தாலுமே சொல்கிறது உள்ளே நிறைய துணி கொடுத்து தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை, எப்படி நம்ம ஒல்லியாக மாட்டோம் குண்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி உள்ளே பிரித்து விடுற மாதிரி நிறைய ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தையலுமே வந்துட்டு உள்ள தையல் வெளியில் தெரியாத மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எனக்குமே மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. பட் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு காயல்பட்டினத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி மெஷர் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட நான் வீடியோ கால் போட்டு அவங்க எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி அனுப்பினேன். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்தனாலேயே நம்மளை அவங்க அளந்து தைச்சா எப்படி தைப்பாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பக்காவாக எனக்கு வந்துட்டு செட் ஆச்சு ப்ளவுஸு. ஸோ உங்களை யாருக்காவது ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் யாராவது இருக்காங்க, அவங்க மூலியமாக பண்ணிக்கலாம். அது கூட தேவையில்லை, அவங்க அனுப்புகிற இமேஜ் மூலியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக பண்ண முடியுது. ஓகே, இப்போ சேரோட ரேட் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ கையில் வச்சிருக்கிற இந்த சேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5K வந்தது. அண்ட் இன்னொரு சேரி இருந்தது இல்லையா, க்ரீன் வித் அந்த பர்பிள் பார்டர் உள்ளது, இது வந்துட்டு 5K கிட்ட வந்திருந்தது. ஸோ ரெண்டுமே நல்ல கிளாஸி லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த 2 சேரில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சேரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ கால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேரீ லவர்ஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ தான். ஸோ ரொம்ப குட்டியாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக ஈத் ஷாப்பிங் ப்ளஸ் vlogsோட உங்களுக்கு பெரிய வீடியோவாக தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.